ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாமா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எப்பவும் போல் காலையில் எழுந்ததும் விண்டோஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஊதுவத்தி டெய்லி ஏற்றிடுவோம் இல்லையா, அதையும் ஏற்றி வச்சிடலாம். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் வந்து மஷ்ரூம் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து தேங்காய் போட்டு பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். இந்தியா கேட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ரொம்பவே ஸ்லோவாக தான் போச்சு. ஏன்னா நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு காலையில் எழுந்து ரெடி பண்ணுறதை விட நம்ம ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு மண்டே மார்னிங் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக தான் போவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா அடிக்கடி போய் எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம ஒரு டைம் போய்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாலை கொதிக்க வச்சுட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போய் சேர்த்துடலாம். ஒருத்தவங்க தண்ணியில் சேர்த்து கொதிக்க வைப்பாங்க. நான் எப்போவுமே மாவுலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுவேன். அப்புறமா இன்னொரு சைடு நம்ம மாவுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் கொதிக்க வைக்க வச்சிடலாம். தண்ணி நம்ம ஹீட் ஆக வச்சுட்டு இந்த சைடு மாவு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடுச்சுன்னா அந்த கொழுக்கட்டையில் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும். அதுக்காக தான். சைட் பை சைட் பாலுமே நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்தப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கேஸ் வந்து ஸ்லோவில் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டான இதுவாயிரும். அதனால் நான் ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இழுன்னு இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். நான் தேங்காவுமே உடச்சி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாவை மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அப்போ தான் அவங்க குடிப்பாங்க. அவங்க எழுந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் போய்ட்டு தான் நான் அவங்கள எழுப்பணும். நான் காலையில் எழுந்துக்கும் போதே அவங்களே எழுப்பினேன்னா சுத்தமாக என்னால் வேலை செய்ய முடியாது. அதனால் என்னோடய பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அவங்கள எழுப்பிவிடுவேன். நெக்ஸ்ட்டு நமக்கு டீயுமே போட்டுக்கலாம். இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக அரிசியுமே நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சு வடித்து தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஊற வச்சா கொஞ்சம் சாதம் நீட்டாக வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி எங்களுக்குமே காலையில் டிஃபன் மஷ்ரூம் ரைஸ் தான். எல்லாருக்குமே சேர்த்து அரிசி ஊற வச்சாச்சு. தேங்காய் அந்த மாதிரி பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளே செய்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் மூடில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய், அதையுமே அந்த கீயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலுமே நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கலைங்க. அது பாகு காசெல்லாம் டைம் இல்லை. அதனால் வீட்டில் நாட்டு சர்க்கரை இருக்குது, அதையே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்லாம் இது இல்லைங்க. நாட்டு சர்க்கரை அதுவே ஏற்கனவே பொடியாக தான் இருக்கும் இல்லையா, சும்மா லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். அதை கலட்டி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் வடித்து தான் சேர்க்க போகிறோம் ரைஸுக்கு. அதுக்காக சுடு தண்ணி ஒரு சைடு வச்சுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு தோசை சுடுறதுக்கு கல்லுமே வச்சாச்சு. இந்த சைடு மஷ்ரூமே கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் சாதத்தில் தெரியும் சாப்பிடும்போது. அப்புறம் இந்த சைடு பசங்களுக்கு தோசையுமே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேங்க. வீடியோ இருக்கிறதே ஒரு பக்கம் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு லேட் ஆகிடுச்சு. 7:50க்குள்ளே நம்ம கேம்பஸ்க்குள்ளே இருக்கணும். எனக்கு இங்கேயே 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி கொதிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே நான் சாதம்லாம் போட்டு வடித்து எடுத்தாச்சு. என்ன பண்ணுறது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக பண்ணோன்னா பசங்களுக்கு லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே கொழுக்கட்டுக்கு வைக்கிறதுக்காக ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டையுமே உள்ளே வச்சுட்டு தட்டு போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸ் செய்யணும். ஃபஸ்ட்டு ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பசங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடும்போது வேணால் பெப்பர் மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு. நம்ம அரிசிலேயே உப்பு போட்டிருக்கோம். அதனால் வெங்காயம் வதங்கிறதுக்கும் மஷ்ரூமுக்கும் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுவே அதிகம் பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த பக்கம் கொழுக்கட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம், நம்ம அதுவுமே சேர்த்துக்கலாம். தண்ணி போட்டு வேக வைக்கணும்லாம் இல்லைங்க. மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம வெங்காயத்தில் போட்டு 2 வதக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டு நல்லா வதக்கி தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொழுக்கட்டை நல்லா வெந்துச்சுன்னு சொன்னிருந்து இல்லையா, அதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி விடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே மஷ்ரூமே நல்லா வெந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம், இல்லைனா குழஞ்சிரும்.
நான் ரொம்ப வெறியாக இருக்கும்போது சாதம் எடுக்க மாட்டேன். பசங்க சாப்பிட்றது இல்லையா, கொஞ்சம் நல்லா வேக வச்சு தான் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க நான் எடுத்த இன்றைக்கி ஷூட்டே. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.